நமது ஞானகுரு கொடுக்கக்கூடிய உபதேச கருத்துக்கள் ஒவ்வொன்றிலும் ஒரு ஆழமான மிக முக்கியமான நுண்ணிய கருத்துக்களை இணைத்துத்தான் உபதேசமே கொடுப்பார்கள். இதிலே அகஸ்தியனுடைய உணர்வலைகளை உணவாக உட்கொள்ளும் அணுக்களை நம் உடலுக்குள் எவ்வாறு உருவாக்க வேண்டும் என்பதை பற்றி உணர்த்துகின்றார்கள். பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன் நம் பூமியிலே வாழ்ந்த அகஸ்தியன் நஞ்சினை வென்றான், இருளை அகற்றினான், மெய் உணவை காணும் அருள் சக்தி பெற்றான். அவனில் விளைந்த உணர்வுகள் இந்த பூமி முழுவதும், அதாவது காடு, மலை, வனாந்தரங்கள், இன்று நாம் சொல்லக்கூடிய நகர்ப்புறங்கள் அனைத்திலுமே அந்த அகஸ்தியமா மகரிஷிகளுடைய உணர்வலைகள் படர்ந்துள்ளது, பரவிக்கொண்டேதான் இருக்கின்றது. அந்த அகஸ்தியன் பெற்ற பேரருளை நாம் பெற ஏங்கி தியானிப்போம் என்று சொல்லி அகஸ்தியமா மகரிஷிகளின் அருள் சக்தி, அகஸ்தியமா மகரிஷிகளின் பேரருள் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று கண்ணின் நினைவை புருவ மத்தியில் வைத்து உயிரான ஈசனிடம் வேண்டும்படி குரு சொல்லுகின்றார். கண்களை மூடி அகஸ்தியமா மகரிஷிகளின் பேரருள் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று புருவ மத்தியில் நம் உயிரான ஈசனிடம் இந்த உணர்வை இயக்குங்கள், இதை நுகருங்கள் என்று சொல்லுகின்றார். அதாவது நமது உயிர் 3 விதமான நிலைகள் கொண்டுதான் இயங்கிக் கொண்டிருக்கின்றது: வெப்பம், காந்தம், விஷம். ஆக அந்த இயக்க சக்தியை 3 நிலைகள் கொண்டு சிருஷ்டிக்கும் நிலையை உயிரான ஈசனிடம் அந்த அகஸ்தியமா மகரிஷிகளின் பேரருள் நாங்கள் பெற வேண்டும் என்று நாம் இயக்க ஒரு இயந்திரத்தை நாம் எவ்வாறு இயக்குகின்றோமோ அதை போன்றுதான் நம் உயிரான ஈசனிடம் அந்த அகஸ்தியமா மகரிஷிகளின் பேரருள் பேரொளி பெற வேண்டும் என்று இயக்கும்படி சொல்லுகின்ற, இயக்கி அதை நுகரும்படி. இப்பொழுது நாம் நுகரக்கூடிய, நாம் நுகர்ந்த அகஸ்தியமா மகரிஷிகளின் பேரருள் உணர்வுகளை நமது உயிர் நமக்குள் ஜீவன் பெறச் செய்கின்றது. அது மட்டுமல்ல, அந்த அகஸ்தியன் பெற்ற அரும்பெரும் சக்தியை உணவாக உட்கொள்ளும் அணுவாக இந்த உயிர் உருவாக்குகின்றது. ஓ என்று ஜீவ அணுவாக உருவாக்கும் ஒரு கருத்தன்மை அடைய செய்கின்றது. அதை நாம் அடைய செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றார். அதாவது உடலுக்குள் அந்த அகஸ்தியமா மகரிஷிகளின் பேரருளை அணுக்கருக்களாக பெருக்க வேண்டும். அணுக்கள் அது வளர்ச்சி பெற்றால் அகஸ்தியன் உணர்வுகளை உட்கொள்ளும், அந்த உணர்ச்சிகளை உந்தும். இப்போது அந்த அகஸ்தியமா மகரிஷிகளின் பேரருள் உணர்வுகளை சுவாசிக்கும் பொழுது நம் உடலுக்குள் பகைமை உணர்வுகள் நீங்குகின்றது. நஞ்சினை நீக்கி இருளை அகற்றி மெய்ப்பொருள் காணும் அந்த அரும்பெரும் சக்தியை பெறுகின்றோம். துருவ நட்சத்திரத்தின் இப்பொழுது கண்ணின் நினைவை செலுத்தி துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. இப்பொழுது குரு அந்த பேரருளை உங்களுக்குள் உருவாக்குங்கள். அதாவது நமது உயிர் ஈஸ்வர லோகம். ஈஸ்வர லோகம் என்றால் சிருஷ்டிக்கக்கூடிய இடம், உருவாக்கக்கூடிய இடம். ஒரு கருத்தன்மை, ஆண் பெண் இணைந்தால் எவ்வாறு ஒரு கருத்தன்மையாகி குழந்தை உருவாகின்றதோ இதுபோன்று நம் உயிரிலே அது ஈஸ்வர லோகமாக இருப்பதால் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழியை அங்கே உருவாக்கக்கூடிய கரு உலகமாக நீங்கள் உருவாக்குங்கள். புருவ மத்தியிலே அந்த அருள் உலகமாக அணுக்கருக்களை உருவாக்கும் உணர்ச்சிகளை இப்பொழுது நீங்கள் புருவ மத்தியிலே உணரலாம். அதாவது புரியும்படியாக நமக்கு குரு உணர்த்துகின்றார். ஒரு கோழி கருவுற்றால் எப்படி அது முட்டையிட்டு அடை காத்து குஞ்சாக பொறிக்கின்றது, இது போன்று நாம் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழியை கருத்தன்மை அடைய செய்ய வேண்டிய இடம் புருவ மத்தி, அதான் ஈஸ்வர லோகம். அந்த ஈஸ்வர உலகத்தில் கரு உலகமாக பேரருள் உணர்வுகளை பேரொளி பெறும் கரு உலகமாக உருவாக்குங்கள். இப்பொழுது அந்த அணுக்கருக்கள் அங்கு புருவ மத்தியிலே உருவாக்கக்கூடிய அந்த உணர்ச்சிகள் நமக்குள் தோன்றும் என்று சொல்லினர். அதாவது இது யாரோ செய்வார், எவரோ செய்வார் என்ற நிலைகளுக்கு மாறாக துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழியையும் அகஸ்தியனுடைய பேரருள் பேரொழியையும் நமக்குள் கருக்களாக கரு உலகமாக ஈஸ்வர லோகத்தில் நாம் தான் அதை அந்த உணர்ச்சிகளை தூண்டி அதை உருவாக்க வேண்டும்
உருவாக்கக்கூடிய சக்திகளை நாம் அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லுகின்றோம். இது ஒரு முக்கியமான விஷயமாகும். ஏன்னா நாம் தியானம் செய்கின்றோம், அவ்வளவுதான் நமக்கு தெரியும் என்று சொன்னாலும் இந்த பேரருள் உணர்வை எவ்வாறு கருவுரை செய்ய வேண்டும், எவ்வாறு அணுக்களாக பெருக்க செய்ய வேண்டும், எவ்வாறு ஒளியான அணுக்களை பெருக்க வேண்டும் என்றால் அதற்குண்டான விளக்க உரையாகத்தான் இதை கொடுக்கின்றார்கள். ஒரு நட்சத்திரத்திற்கு ஒரு நட்சத்திரம் மோதும் பொழுது மின் கற்றைகளாக மின்னல்களாக அது எப்படி வெளிவருகின்றதோ இதை போன்று நம் உடலுக்குள் நாம் எடுத்த அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வலைகள் பரவி அதுவும் மின் கதிர்களாக இருளை அகற்றி உடலுக்குள் ஒளியின் தன்மையாக பிரகாசிக்கும். இப்பொழுது உடலிலிருந்து அந்த பிரகாசிக்கக்கூடிய உணர்வு வெளிவரும் பொழுது தீமைகள் புகாது நம் ஆன்மாவில் தடுக்கக்கூடிய சக்தியாக மாறுகின்றது. இருளை அகற்றும் அருள்வழி என்ற உணர்வுகள் நம் ஆன்மாவிலே பெருக்கம் அதனுடைய அடர்த்தி அதிகமாகின்றது. ஆகவே துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா, துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி எங்கள் உடல் முழுவதும் படர்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா. இப்படி ஒரு பழக்கம் நாம் கொண்டு வந்துவிட்டால் டக் என்று இந்த ஞாபகம் வரும். நம் உயிரிடம் சொல்லி பூர்வ மத்தியில் அந்த கரு உலகத்தில் சொல்லி அதை உருவாக்கக்கூடிய ஏதோ நோயோ துன்பமோ துயரமோ இது போன்று வந்தாலும் கூட அதை வராது தடுக்க இந்த நிலைகளை செயல்படுத்த முடியும். அல்லது இதற்கு முன்னாடி நோய் இருந்தாலும் அடுத்தடுத்து வேதனை வரும்பொழுது இதை கலந்து இப்படி நாம் எடுத்துக்கொண்டே வர வேண்டும் என்று சொல்லுகின்றார். நல்ல உணர்வுகளுக்குள் மற்ற கஷ்டம் என்ற உணர்வை கேட்டறிந்த பின் அந்த நல்ல உணர்வை அது எப்படி கெடுக்கின்றதோ இதே போன்று தீய உணர்வுகளை வென்ற அந்த அருள்ஞானி அகஸ்தியனுடைய பேரருள் உணர்வுகளை கொஞ்சம் கொஞ்சமாக நாம் சேர்க்க 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 இந்த உணர்வுகள் மாறும். அதாவது நல்லதற்குள் கெட்டது கலந்த பின் அது எப்படி கெட்டதாக மாறுகின்றதோ இதை போன்று நாம் நமக்குள் அந்த கெட்டதை வென்ற உணர்வுகளை சேர்க்க சேர்க்க தீமைகளை இது மாற்றிக்கொண்டே வரும். ரொம்ப எளிதாக குரு விளக்க உரை கொடுக்கின்றார்கள். அந்த துருவ நட்சத்திரத்தினை நாம் பற்றுடன் பற்றும் ஒரு பழக்கம் வர வேண்டும். வாழ்க்கையில் வரும் மற்ற நிலைகள் எதுவாக இருந்தாலும் அதை பற்றற்றதாக, அதாவது ஒரு காந்த ஒரு துகள் இருக்கிறது என்றால் அதற்கு அருகிலே இரும்பை கொண்டு வந்தால் ஒட்டி கொள்ளும், ஆனால் விலக்கிவிட்டால் அது ஒட்டாது. இதுபோன்று நாம் இந்த வாழ்க்கையில் வரக்கூடிய மற்ற நிலைகளை எல்லாம் விலக்கி நமக்கு அது வேண்டியதில்லை என்று நாம் பற்றற்றதாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்கின்றார். துருவ நட்சத்திரத்தை பற்றுடன் பற்ற வேண்டும் என்று சொல்கின்றார். என்றால் அத்தகைய ஆற்றலை நீங்கள் பெற வேண்டும். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நீங்கள் இதை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டு சொல்லுகின்றேன். சொல்வதை நீங்கள் செவிகளிலே கேட்கின்றீர்கள், கூர்ந்து கவனிக்கின்றீர்கள், நுகர்கின்றீர்கள். இந்த உணர்வின் தன்மை உங்கள் உடலிலே அணுக்கருவாக முதலில் சொன்னது போன்று உருவாகின்றது. கருவானால்தான் அது விளையத் தொடங்கும். உதாரணமாக கோழி அது முட்டைகளை இட்டாலும் கூட அதன் மீது அமர்ந்து அடைகாக்க தவறினால் அந்த முட்டை குஞ்சாக பொறிக்காது. அதுபோன்றுதான் தீமையான உணர்வுகள், அது சந்தர்ப்பம் நோயோ அதனால் உருவான வேதனையோ அல்லது மற்றவர்கள் சொல்லக்கூடிய தவறான உணர்வுகளோ நாம் நுகர்ந்திருந்தாலும் கூட மீண்டும் மீண்டும் அதை எண்ணாதபடி, அதை நினைவு கொண்டு வராதபடி, அப்படியே நினைவு வந்தாலும் துருவ நட்சத்திரத்தின் மேல் நினைவை மாற்றிவிட்டால், அந்த துருவ நட்சத்திரத்தோடு இணைத்து விட்டால், எப்படி கோழி அடைகாக்கவில்லை என்றால் குஞ்சாக அது பொறிக்காதோ இதுபோன்று தீமையான அணுக்கள் நமக்குள் அது உருவாகாதபடி அதற்கு பதிலாக அந்த பேரருள் உணர்வின் தன்மை அணுக்கருக்களாக அது உருவாகும் தன்மை சந்தர்ப்பம் மாறுகின்றது. நல்ல சந்தர்ப்பமாக மாறுகின்றது. தீமைகள் விளையாது, தடுக்கப்படுகின்றது. நம்முடைய எண்ணமே நம்மை காக்கக்கூடிய சக்தியாக வரும் என்று இவ்வளவு தெளிவாக சொல்லிக் கொடுக்கின்றார்கள். இதை தொடர்ந்து நாம் செயல்படுத்தல் வேண்டும். ஏனென்றால் மனிதனான பின் பிறவியில்லா நிலைதான் நாம் அடைதல் வேண்டும். ஏற்கனவே குருநாதர் பாடிய பாடல், நேற்றிருந்தால் இன்று இருப்பது நிஜமோ, நிலையில்லாத இந்த உலகம் உனக்கு சதமாமோ, பொன்னடி பொருளும் பூமியில் சுகமோ, மின்னலை போல மறைவதை பாராய் என்று குரு பாடியது போல் நாம் இந்த வாழ்க்கையிலே செல்வத்தை எவ்வளவு தேடினாலும், எவ்வளவு நாள் தேடினாலும், எவ்வளவு சம்பாதித்து வைத்திருந்தாலும் அந்த சொத்தை முழுமையாக நாம் எடுத்துச் செல்ல முடிகின்றதா? நம்முடைய குழந்தைகள் அந்த சொத்தை சீராக பாதுகாக்கின்றார்களா? அதே போன்று இதற்கு முன் உலகமெங்கிலும் அரசாட்சிகளை அரசர்கள் ஆண்டார்கள், பெரிய பெரிய சாம்ராஜ்யங்களை அவர்கள் ஆண்டார்கள். அந்த அரசர்கள் இன்று இருக்கின்றார்களா? அவருடைய சொத்துக்களை அவர்களால் அனுபவிக்க முடிந்ததா என்றால் இல்லை. ஆகவே குருநாதர் இந்த இடத்திலே இதுபோன்று இல்லாததற்கு ஏன் இந்த மன உறுதியை கொண்டு வர வேண்டும்? செல்வத்தை சம்பாதிக்க வேண்டும், சொத்தை சேமிக்க வேண்டும் என்று
இதற்குத்தான் நாம் மன உறுதியை கொண்டு வருகின்றோமே தவிர என்றும் நிலையான இருக்கும் துருவ நட்சத்திர உணர்வை அதை பெற வேண்டும் என்ற அர்த்தத்திலே இதை உணர்த்துகின்றார்கள். ஆக நம்முடைய உணர்வு, நம்முடைய மன உறுதி துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழியை பெறுவதாக இருக்க வேண்டும். அதற்கே இந்த உறுதியை கூட்ட வேண்டும். அதை அருள் உலகமாக நம் ஈஸ்வர லோகத்திலே புருவ மத்தியிலே அந்த அணுக்கருக்களாக துருவ நட்சத்திரத்தினுள்ளதை அது பெருக்கிக் கொண்டே வர வேண்டும். மகிழ்ச்சி உணர்வை அங்கே பெருக்கிக் கொண்டே வர வேண்டும். அதுதான் அழியான சொத்து. அந்த அழியாத சொத்தைத்தான் நாம் சேமிப்பதற்கு மன உறுதியை கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் ஒரு அணுவாகி உயிர் அணுவாக வளர்ச்சி பெற்று முழுமையடைந்து சூரியனான பின் அதற்குள் உருவான உயிரணு அது என்றுமே அழிவதில்லை. ஆக தீயிலே குதித்தால் இந்த உயிரணு, இந்த உயிர் வேகுவதில்லை, ஆனால் உணர்வுகள் தான் கருகின்றது. ஆகவே எதிலுமே அழியாத உயிரை, இந்த உயிரை போன்ற ஒளியான அணுக்களாக நாம் பெருக்குதல் வேண்டும். அதைத்தான் ஈஸ்வர லோகம் கரு உலகம் என்று சுட்டிக்காட்டி நாம் உருவாக்க வேண்டிய அருள் உலகை, மெய் உலகை எங்கே சிருஷ்டிக்க வேண்டும், எங்கே அதை பெருக்க முடியும், எங்கே அதை வலுவாக்க முடியும், எங்கே அதை உருவண்டி செயல்படுத்த முடியும் என்பதை அந்த நுண்ணிய நிலைகளை குருநாதர் இந்த உபதேசத்தில் ரத்தன சுருக்கமாக புருவ மத்தியிலே ஈஸ்வர லோகத்திலே துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி கரு உலகமாக உருவாக்க வேண்டும் என்று தெல்ல தெளிவாக வழிகாட்டுகின்றார்கள்.